கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷனோட தலைவருங்க. இப்போ நாங்கள் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழல் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான விடுதிகளை நாங்கள் நடத்தி வரோம். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் வேலைக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தனியார் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹாஸ்டல் மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபோதும் அது கிடையாது அப்படிங்கிறதையும் ஒரு மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் அதுக்குரிய உணவுகளையெல்லாம் சரியான இதுகளில் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சிலிண்டரோடது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஆளாக்கி இருக்குது. அதுக்கு ஐயா கமிஷனர் ஐயா எங்களுக்கு அதில் ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் மனுவில் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா குழந்தைகள் அவங்களோட உணவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு அத்தியாவசியமானது இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் தாழ்மையுடன் நாங்கள் இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமுங்க. ஆமாங்க, ஒரு சில சின்ன மாற்றங்கள் தான். பட் மற்றபடி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. எங்களோட அசோசியேஷன் சார்பாக நாங்கள் எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு ஹாஸ்டல் விடுதிகளுக்கு உதவியாக நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். இது ப்ரைவேட் ஹாஸ்டலுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் நாங்கள் வச்சு நடத்துகிறோம். இது மட்டும் இல்லை, எங்களோடது திருப்பூர், சேலம், ஈரோடு, திருச்சி அதோட இதில் எல்லாத்தையுமே எங்களோட இதில் மெம்பர்ஸாக நான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 600 ஹாஸ்டலுக்கு மேலே இருக்குதுங்க. மேற்கொண்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000க்கு மேலே மாணவர்கள் மற்றும் வேலைக்கு போகிறவங்களும் தனிப்பட்டு இருக்கிறாங்க தனியார் விடுதிகள். தேவை அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தங்களோடது ஒவ்வொரு இதில் இருக்குது. அது நாங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன ஏதுங்கிறத பார்த்து நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக இப்போதைக்கு நாங்கள் விறகடுப்பு வச்சு தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ காலேஜஸ் மற்றும் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் கூட இப்போ கொடுக்குறதாக கேள்விப்பட்டோம் கமர்ஷியல் இதில். ஸோ அதே இது எங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய தாழ்மையான கருத்துங்க. இல்லை, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லவில்லை. ஏன்னா ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் அப்படியே நம்ப வேண்டாம். அது ஒரு பெரிய ஒரு இதை இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது மாணவர்களுக்காகட்டும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் அப்படிங்கிறது தான். கட்டாயமாக இது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சார், இது ராயல் கிரீன் சிட்டி. 10 மீட்டரு அகலமான தார் சாலை, 9 மீட்டர் தார் சாலை இருக்குது. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வசதி இருக்குது. ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி இருக்குது. சிறுவர் பெரியவர் பூங்கா இருக்குது. ஜிம்மு இருக்குது. சுற்றி காம்பவுண்டு வசதி, பிரம்மாண்டமான ஆர்ச்சு, மின்சார வசதி எல்லாமே இருக்குது சார். அனைத்து வசதியும் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார் இது.